Hello coders, welcome to today's session. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பைத்தானில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேஸ் ப்ரோக்ராமிங் ரொம்ப முக்கியம். ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாண்டலோன் ஸ்கிரிப்டோ இல்லை ஒரு ஸ்கெலிட்டன் பேஸ் ஸ்கிரிப்டோ எழுதும்போது ஊப்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரொஃபஷனல் கோடர் எவ்வளோ சின்ன ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட அதை எப்படி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மில் எழுதலாம்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ரீயூசபிலிட்டி. ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் நீங்கள் படிச்சீங்கன்னா அது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பைத்தானில் கிளாஸ் பேஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேராடிகம் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி எழுத போகிறாங்க, இதோட பேசிக்ஸ் என்ன, நார்மல் சின்டாக்ஸ், அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ், நம்ம அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதை வந்து ஒரு பேக்ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங், ஒரு லிஸ்ட் அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு எந்த எரரும் காட்டல. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்னு போட்டால் நம்மளுக்கு எந்த எரரும் அடிக்காது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ எம்ப்ளாயின்னு நான் டைப் பண்ணேன்னா பைத்தானுக்கு எம்ப்ளாயினா என்னன்னே தெரியாது. அதுக்கு புரிய வைக்கணும். ஸோ எம்ப்ளாயின்றது ஒரு வேரியபிளா, ஒரு ஏதோ ஒரு வேரியபிள், எம்ப்ளாயின்றது ஒரு நம்பர் ஆர் வேரியபிள். ஸோ இது மாதிரி எதனா ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும். ஸோ பைத்தானில் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து நீங்கள் எதையாவது அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வில் பி வியூவபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு நம்பர் போட்டுட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். திரும்பவும் பேக் எம்ப்ளாயி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு எரர் வராது. இதுதான் எம்ப்ளாயின்றது கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் எம்ப்ளாயியை ரொம்ப சிம்பிள்டன் செட், அதாவது ஒரு இன்டீஜர், ஒரே ஒரு லிஸ்ட், ஒரு டிக்ஷனரி, அந்த மாதிரி நார்மல் ஃபார்மில் வைக்காம நான் ஒரு கிளாஸே கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ எம்ப்ளாயின்றது ஒரு மெயின் கிளாஸை கன்சிடர் பண்ணிக்கிச்சு. இந்த எம்ப்ளாயி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணுன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ திரும்பவும் நம்ம பழைய எக்ஸாம்பிளுக்கு போய்க்கலாம். ஸ்டூடெண்ட்னு ஒருத்தர் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். இது ஒரு வேரியபிள் கிடையாது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் அது ஒரு தனி வேரியபிள், பி இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு தனி வேரியபிள். ஆனால் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு தனி வேரியபிள் கிடையாது, அது ஒரு ப்ளூ பிரிண்ட். இதை இந்த மாதிரி ஏ பி மாதிரின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அது எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு போடுவேன். அதுக்கு ஸ்டூடெண்ட், சாரி, ஓகே. ஸோ புரியறதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் எஸ் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு இந்த ஸ்டூடெண்ட். ஸோ கிளாஸ் எஸ் ஸ்டூடெண்ட் ஆர் ஓகே லெட் இட் பி ஸ்மால். ஸோ ஸ்டூடெண்ட் 1. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு போட்டால் இட்ஸ் அ வேலிட் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் ஸ்டூடெண்ட். இப்போ நான் போயிட்டு ஸ்டூடெண்ட் 2 கிரியேட் பண்ணிக்கிறேன். Student 2 is equal to student student 2. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 உள்ள வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஆக்சுவல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது இதே மாதிரி தான் கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இட் வில் பி டைனமிக். யூ ஒன்ட் பி கிரியேட்டிங் இட் ஆன் த ஃப்ளை. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 போடாமல் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்
ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறாங்க, உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு, இல்லை உங்கள் பர்சனல் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடிலாம் வந்துட்டு டெர்மினல் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாமே வெப் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு யூஐ கொடுத்துருவாங்க. அந்த யூஐயில் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஒரு ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணுறோம் அட்டண்டன்ஸ்க்கு முன்னாடி, அட்டண்டன்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புது ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறோம், லாஸ்ட் நேம் கொடுக்குறோம், ஏஜ், ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் கொடுத்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா பேக் எண்ட் கால் ஆகும். ஸோ பேக் எண்ட் கேன் பி ஜாவா ஆர் பைத்தான் ஆர் எனி அதர் திங். ஸோ பேக் எண்டில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அப்படியே ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வைக்காம இந்த மாதிரி கிளாஸ்க்கு அதை பார்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் ரியல் டைமில் இருக்கும். ஆனால் எடுத்தவொடனே நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் சிம்பிளாக நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பைத்தானில் ஸ்டூடெண்ட் ஒன்றுன்னு ஒரு ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம், அதே கிளாஸை தான். ஸோ பில்டின் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது நம்ம ஒரு பில்டின் ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிட்டோம். அது என்னென்னா ஐடி. ஐடின்றது மெமரி லொக்கேஷன். இங்கே இருக்கிற எல்லா கிளாஸ், ஸ்டூடெண்ட், இந்த பாஸ்ன்ற கீவேர்ட் எல்லாத்துக்குமே ஒரு மெமரி லொக்கேஷன் தேவை. அது இல்லாமல் கம்ப்யூட்டரே இயங்காது. எல்லாத்துக்குமே இப்போ இங்கே ஒரு ஐகான் இருக்குன்னா அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஃபயர்ஃபாக்ஸில் 1008 மெமரி ஸ்டோரேஜ் யூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் நான் இப்போ ஐடின்னு டைப் பண்ணி இப்போ ஏ ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் கூட இந்த ஏன்ற வேரியபிள்க்கு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும் டெம்பரரியாக ரேமில். நான் அப்புறமா பெர்சிஸ் பண்ண உடனே இட் வில் பி இன் த ஆக்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஐடின்ற கீவேர்ட் போட்டு அந்த வேரியபிளை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மெமரி லொக்கேஷனில் இட் வில் ஜஸ்ட் ரிட்டன் அ லாஜிக்கல் நம்பர் இங்கே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் b இஸ் ஈக்குவல் டு 1 போடுறேன். ஐடி ஆஃப் b பார்ப்போம். ஓகே, c இஸ் ஈக்குவல் டு 2, ஐடி ஆஃப் c. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு 52 வருது, பிக்கும் 52 வருது, ஆனால் சிக்கு மட்டும் ஒரு புது நம்பர் வருது. அது ஏன்னா ஒரே மெமரி லொக்கேஷனில் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ ஏக்கு ஒரு தனி வேரியபிள், பி இன்னொரு தனி வேரியபிள், ஆனால் இட் ஆல்சோ ஷேர்ஸ் த சேம் மெமரி லொக்கேஷன். ஏன்னா பைத்தான் இஸ் ஸோ இன்டெலிஜென்ட். ஒரே வேல்யூஸ் அதுக்கு வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே மெமரி லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இங்கே ஏன்னு ஒரு மெமரி லொக்கேஷன், இப்போ இந்த பிளாக் எடுத்துக்கோங்க, இதுதான் ஏவோட பிளாக் அப்படின்னா இதில் இப்படி 1 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன், அதுதான் இந்த நம்பர். இப்போ வேற யாருன்னா வந்து அவங்களும் 1 ஸ்டோர் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷனில் 1 யாருன்னா ஸ்டோர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். அப்படி சேமாக இருந்ததுன்னா அதே மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கும். சப்போஸ் நான் பியோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக வேறு லொக்கேஷனுக்கு போயிடுச்சு. திரும்ப 552 ஷேர் ஆகாது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ ஆக்சுவலாக அதுக்கே ஒரு மெமரி லொக்கேஷன் தேவை. ஐடி ஆஃப் ஸ்டூடெண்ட், ஏதோ ஒரு மெமரி லொக்கேஷன் இருந்துச்சா, ஐடி ஆஃப் ஸ்டூடெண்ட் 1, ஐடி ஆஃப் ஸ்டூடெண்ட் 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு தனித்தனி மெமரி லொக்கேஷன் போட்டிருக்கோம். இப்போதைக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் வச்சுருக்கோம், அது உள்ள ஒன்றுமே வைக்கலை, எதுவுமே இல்லைன்னா கூட அதுக்கு வேறு வேறு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறனோ அத்தனை யூனிக் மெமரி லொக்கேஷன்ஸ் ஸ்டோர் ஆகும். இது எதுக்காகனா ஸ்டூடெண்ட் 1ஓட இன்ஃபர்மேஷனும் ஸ்டூடெண்ட் 2ஓட இன்ஃபர்மேஷனும் மிக்ஸ்அப் ஆகக்கூடாது அட் எனி காஸ்ட். இட் ஷுட் பி யூனிக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிளாஸில் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். பட் சிம்பிளாக ஸ்டூடெண்ட் 1 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு டாம், student 2 dot name equal to Jerry, id of okay student 1 dot name நான் இப்போ access பண்ணனா I will always get Tom. At any circumstances I will not get
student 2's நேம். ஏன்னா இதோட மெமரி லொகேஷன் வேற, இதோட மெமரி லொகேஷன் வேற. இப்போ ஸ்டூடெண்ட் 1 என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஏஜை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் 1 டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18. ஸ்டூடெண்ட் 2 என்ன ஆசைப்படுறாங்கன்னா ஸ்டூடெண்ட் 2 வந்து அவங்களோட ஜெண்டர் சேவ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இஸ் ஈக்குவல் டு மேல். ஸோ ஸ்டூடெண்ட் 1லேருந்து என்னால் ஏஜ் எடுக்க முடியும், ஸ்டூடெண்ட் 2ஓட ஜெண்டர் எடுக்க முடியும். சப்போஸ் நான் ஸ்டூடெண்ட் 2க்கு இது வரைக்கும் என்டர் பண்ணாத ஏஜை நான் ஆக்சஸ் பண்ண பார்த்தேன் அப்படின்னா ஐ வில் கெட் அன் attribute error. இது எதனால் அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1 ஃபுல்லாக சேர்த்து ஒரே ஒரு மெமரி லொக்கேஷன், அந்த மெமரி லொக்கேஷனுக்குள்ளே ஃபர்தராக நேம் அண்ட் ஏஜ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்டூடெண்ட் 2க்கு நேம் அண்ட் ஜெண்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏஜ் இல்லாததுனால இந்த எரர் அடிக்குது. சரி, இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2ன்னு க்ரியேட் பண்ணிகிட்டே போகிறேன், நிறைய ஆட்ரிபியூட்ஸ் போட்டு போகிறேன். பட் என்னால் ட்ராக் பண்ண முடியல எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வேர் த inbuilt function is going to help. If I put directory of student 1, ஸோ இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் எதுக்காக நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 2 digits ஏஜ் அண்ட் நேம். ஸோ கிளாஸ் student 1 has age and name. Directory of student 2, name and gender. ஸோ நீங்கள் ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து இந்த மெமரி அலோகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு புரிதலுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கோம். ரியல் டைமில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணுன்றதை நீங்கள் தான் கிளாஸில் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது நான் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும், டிஃபால்ட்டாக என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ பைத்தானில் _new இந்த ஃபங்க்ஷன் தான் டிஃபால்ட்டாக மெமரி அலோகேஷனுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் இன்பில்ட்டாக. இதை நம்மலாம் எழுத மாட்டோம், இது பேக்ரவுண்டில் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் இல்லை ஒரு கிளாஸ் கால் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடக்கணும் அப்படின்றத டெலிட் முடிவு பண்ணும், ஆர் வேறு எதுனா ஒரு டபுள் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன்ஸ் முடிவு பண்ணும். பட் உங்களுக்கு மெமரி லொகேஷனை தாண்டி ஒரு வேல்யூவே அனுப்பணும். இப்போ ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்னா அது உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அவசியம் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஆரம்பித்தாலே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே போகணும் அப்படின்னா _init யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் define _init of self keyword self dot name equal to name, self dot age is equal to age, self dot gender equal to gender. ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட் 1 கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் நேம் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு ஒரு எரர் வருது. ஏன்னா நான் as soon as I create an object for the class student, what happens here is it will go and search whether all the necessary arguments are placed. அதாவது ஸ்டூடெண்ட்ற ஆப்ஜெக்ட்டுக்கு எடுத்தவனே இனிட் கால் ஆகும். நான் கிரியேட் பண்ணும்போதே ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் லைன் இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா it will get the name and put it into self.name. It will get the age and put it into self.age. It will get the gender and put it into gender. பட் நான் அதெல்லாம் பாஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ஒழுங்காக பாஸ் பண்ணலாம். டாம் அப்படின்றது நேம், ஏஜ் வந்து 22, ஜெண்டர் வந்து மேல். I will still get an error. ஏன்னா init takes one positional argument but 4 were given.
அதாவது என்ன சொல்லுதுன்னா, இனிட்டுக்கு என்னால ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் என்னால அக்செப்ட் பண்ண முடியும். ஆனா நீ ஏன் 4 குடுத்துருக்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னு கேக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 3 தான் குடுத்துருக்கோம். அது ஏன் 4ன்னு சொல்லுது அப்படின்றதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொசிஷன் ஆர்குமெண்ட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் 3 குடுத்துருக்கோம். எரர்ல 4ன்னு வருது. அது ஏன்னு பார்க்கலாம். Student init takes one positional argument but 4 were given. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்றவன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஒரே ஒரு பொசிஷன் ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும். ஆனா ஏன் 4 கொடுத்துருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே ஒரு கன்ஃபியூஷன். இங்க 3 கொடுத்துருக்கோம். ஆனா இங்க 4ன்னு வருது. அது ஏன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்றோமோ அத்தனை பேராமீட்டரும் இங்க நீங்க ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வைக்கணும். அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஏஜ், ஜெண்டர் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நேம், ஏஜ், ஜெண்டர். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். init take 3 position argument but 4 were given. இப்போ தான் நம்ம ஏன் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறத புரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, எப்பவுமே பைத்தானில் ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்குமெண்ட் எப்பவுமே சென்ட் ஆகும். அது ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 2ன்னு நம்ம இன்னொன்று போடுறோம், ஜெரி. ஸோ எல்லா அட்ரிபியூட்ஸையும் மாற்றிடலாம். 20, 18 இங்கேயும் அதே எரர் வரும். ஸோ பைத்தானுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஒன்னோட இன்ஃபர்மேஷனை தனியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை வேற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இம்ப்ளிசிட்டாக இந்த ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணது இல்லையா, இதோட மெமரி லொக்கேஷனை அது இங்கே சென்ட் பண்ணி வச்சிரும். அப்போ அந்த அட்ரஸை ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒரு பிளேஸ் ஹோல்டர் வைக்கணும். அதுதான் செல்ஃப். நீங்கள் யூடியூப்பில் வேறு எந்த டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா கூட எப்பவுமே கிளாஸ் ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த இனிட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வேறு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் செல்ஃப் அப்படின்னு போட்டுருவாங்க. இல்லைனா சிஎல்எஸ் போடுவாங்க கிளாஸ் மெத்தட்னா. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாஸ் மெத்தட், இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தட் இதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கறது இன்ஸ்டன்ஸ் மெத்தட். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ப்ராபப்ளி இன்டர்வியூலலாம் வந்துட்டு இதுதான் கேட்பாங்க. இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மெத்தட் கிளாஸ் மெத்தட்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சில கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ செல்ஃப் இருந்தாலே அது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் மெத்தட். அது போக டண்டர்ஸ்கோர் இனிட் இஸ் ஆல்வேஸ் அன் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். நீங்கள் டண்டர்ஸ்கோர் இனிட் யூஸ் பண்ணால் செல்ஃப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அட்ரஸ் வந்துட்டு இந்த செல்ஃபுக்கு பாஸ் ஆகிடும். அப்புறம் நேம், ஏஜ், ஜெண்டர் பாஸ் ஆகிடும். அதனால தான் 4 வேர் கிவன் சொல்லுது. 3 நீங்கள் பாஸ் பண்ணது, இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸை அது பாஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சிடணும். இந்த நேம் எந்த நேம் வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் செல்ஃபுக்கு பதிலாக எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் போட்டாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் பைத்தானில் பெப்பைட் ஸ்டாண்டர்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு பைத்தான் வந்து லூஸ்லி கப்பிள்ட், அவன் நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் கிடையாது. இருந்தாலும் எல்லா பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ் யார் எந்த ப்ரோக்ராம் ரீட் பண்ணாலும் அது என்னென்னு புரியணும். அதுக்காக சில ரூல்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு செப்பரேட்டாக ஒரு செஷன் வைக்கிறேன். ஸோ அது அந்த ரூல்ஸ் படி இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுற இந்த பிளேஸ் ஹோல்டர் ஷுட் ஆல்வேஸ் பி நேம்ட் ஆஸ் செல்ஃப். அவ்வளவுதான். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஒன் டாட் நேம், ஸ்டூடெண்ட் ஒன் டாட் ஏஜ், and it goes on. Student 2 dot gender, இந்த மாதிரி. ஸோ இதுதான் கிளாஸ். இப்போ இந்த மாதிரி என்னென்ன டண்டர்ஸ்கோர் மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா
வேறு என்ன ரெண்டு ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா கிளாஸ் மெத்தட்னா என்ன, இதெல்லாம் வந்துட்டு ஃபர்தர் செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு சிம்பிள் மெத்தட் எழுத போகிறேன். டிஃபைன் கெட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பிரிண்ட் பண்ணுறேன் இல்லையா, ஸ்டூடெண்ட் டாட் நேம், ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ், இதுக்கு பதிலாக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுவோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பார்த்துடலாம். கெட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ரிட்டர்ன் student name, self dot name, student age, student gender, age, gender. Okay. So இப்போ நம்ம simply student 1 dot get student details அப்படின்னு போட்டோம்னா எனக்கு ஆன்சர் வந்துருக்கணும். பட் கிளியராக என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் கெட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். அது ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணும்போது என்னோட கிளாஸ், அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட்ல இந்த ஃபங்க்ஷனே இல்லை. ஸோ இந்த செல்லையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ ஐ எம் எக்ஸிக்யூட்டிங். இப்போ நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன், திரும்பவும் அதே எரர் தான் வரும். ஏன்னா நீங்கள் உங்கள் ப்ளூ பிரிண்ட்டை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அது யூஸ் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டையும் திரும்பவும் அப்டேட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்டில் நம்ம இனிஷியலாக இந்த ஸ்டூடெண்ட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போது கெட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இல்லை. ஸோ எழுதிட்டதுக்கப்புறமா இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ இது ஜூபிட்டர் நோட் புக்கில் இருக்கனால இவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு ஃபுல் பேக்டு ப்ரோக்ராமாக இதை இம்போர்ட் பண்ணுவீங்க. இதை ஒரு டாட் பையில் சேவ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் கிளாஸ் டாட் பைன்னு சேவ் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ இங்கே ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒரு செல்லும் ஒரு தனித்தனி செஷன் மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட் த கிளாஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் இப்போ வந்துடும். பட் வி ஆர் மிஸ்ஸிங் ஒன் மோர் திங். திரும்ப என்ன சொல்லுதுன்னா, டேக் 0 பொசிஷன் ஆர்குமெண்ட் பட் 1 வாஸ் கிவன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் ப்ளூ பிரிண்ட்லேருந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது யூ ஹாவ் டு பாஸ் த அட்ரஸ். ஐ மீன் யூ டோன்ட் ஹாவ் டு பாஸ், அந்த அட்ரஸ் எக்ஸ்பிளிசிட்டாக பாஸ் ஆகும். ஸோ யூ நீட் அ பிளேஸ் ஹோல்டர், அகெயின் செல்ஃப் கீவேர்ட் மிஸ்ஸிங். ஸோ இன்டர்வியூஸில் பெரும்பாலும் இந்த மாதிரி தான், கோடிங் இன்டர்வியூஸில் இந்த மாதிரி செல்ஃபை வந்து எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு தான் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அப்புறம் ஏன் எனக்கு எரர் அடிக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. ஸோ ஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும், ஓகே இப்போ இந்த செஷனுக்கு அப்புறமா செல்ஃப்னு போடணும்னு தெரியும். ஆனால் ஏன் போடணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போதும் சரி, ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் எதனா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதும் சரி, அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு போகும்போது இட் வில் ஆல்வேஸ் சென்ட் த அட்ரஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட் 2க்கு வேறு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் 1க்கு வேறு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இட் வில் பாஸ் தி அட்ரஸ் அண்ட் கெட் த டீட்டெயில்ஸ். ஸோ அந்த செல்ஃப் கீவேர்ட் பாஸ் பண்ணால் இங்கே என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா இந்த அட்ரஸ் தான் பாஸ் ஆகும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ கன்ஃபார்ம்டா? ஓகே, இட் பிரிண்டட் கரெக்ட்லி. ஸோ ஏன் இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் இருக்குன்னா, அது ஜூபிட்டர் நோட் புக்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரிண்ட் ஸ்டைல்ஸ். பட் நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இதை என்க்ளோஸ் பண்ணோம்னா அழகாக வந்துடும். ஓகே, ஸோ ஏன் செல்ஃப் டாட் நேம் இடத்துல திரும்பவும் செல்ஃப் டாட் நேமே வந்திருக்கு, ஏன் ஒழுங்காக சப்ஸ்டியூட் ஆகலை அப்படின்னா, பைத்தானில் எஃப் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த எஃப்னு இங்கே பாருங்கள், நீங்கள் எஃப்னு போட்டோடனே அங்கே எல்லாம் கலர் ஹைலைட்டிங்லாம் மாறும். அது போட்டால் மட்டும்தான் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீட், அப்போ தான் அந்த ஃபீடு வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து கமா போட்டுட்டேன் தெரியாமல், ஏதோ ஞாபகத்தில். ஸோ ஒரு பைத்தானை பொறுத்தவரையில் நீங்கள் கமா போட்டிங்கன்னா அது வந்து டூப்பிள். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்.
is a string. XXS கமா போட்டிங்கன்னா இல்லை டைப் போடலாம். டைப் is a string. இது வந்து string. இதே நான் ஒரு கமா போட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு டூப்பிளாக கன்சிடர் பண்ணிக்கும். இந்த நான் கமாவை போடாம விட்டேன்னா இட் will take as integer. Similarly நான் ஒரு string போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், it will take as string. whereas if நான் ஒரு கமா போட்டேன் அப்படின்னா அது ஒரு டூப்பிள். ஸோ அதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே ஒரு டூப்பிளாக எடுத்திருக்கு. இங்கே நான் கமா போட்டதுனால செல்ஃப் டாட் நேமுக்கு நேம் அசைன் ஆகாமல் அந்த ஸ்ட்ரிங் பாஸ் ஆகிட்டு அது கூடவே டப்புளும் அது ஒரு டப்புள் டேட்டா ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கோடிங் பண்ணும்போது இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ மோஸ்ட்லி செல்ஃப் போட மறந்துடுவோம், இல்லை இந்த எஃப் ஸ்ட்ரிங் போட மறந்துடுவோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பேசிக் கிளாஸ் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி எப்படி கொண்டு வந்தாச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செஷனுக்கு நான் ஒரு ப்ரீஃபேஸ் மாதிரி கொடுத்துட்றேன். நான் வந்துட்டு நான் ஏன் இப்படி பிரிண்ட் பண்ணணும்? இப்போ ஒரு லிஸ்ட் எழுதிக்கிறேன். லிஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு 1 2 3. ஓகேங்களா? இப்போ நான் இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட்டை தான் நான் கால் பண்ணுறேன், பிரிண்ட் லிஸ்ட் 1. அந்த மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு நான் போடுறேன். நாளும் எனக்கு இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரணும், ஆனால் வரலை. ஏன்? இதுதான் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இதை கிராக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதெல்லாம் கால் பண்ணால் தான் வரணுமா? நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1 போட்டால் எனக்கு வரணும் இந்த ஆன்சர். அப்போனா நான் இந்த ப்ளூ பிரிண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.